Hi, hello, this is Roshni. Welcome to episode number 4. And thank you so much. எல்லாரும் வந்து கம்யூனிட்டி போஸ்டே செக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ வர அப்டேட்ஸை பாருங்க. யாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா போட ட்ரை பண்றேன். அண்ட் டைமிங்கை பத்தி கேட்டிருந்தேன். எல்லாரும் ஈவினிங் சொல்லிருக்கீங்க. ஸோ அடுத்த வீடியோ எல்லாமே வந்து எக்ஸாக்ட் டைமிங்கை நான் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் 6 o'clockலேருந்து 10 o'clock நான் போஸ்ட் பண்ணிடுறேன். நான் போடுறதுக்கு முன்னாடி கம்யூனிட்டி போஸ்ட்ல உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துறேன். ஸோ நீங்க பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வாட்டியும் ரீகேப் இல்ல, ரீகேப் வேணும்னா போன எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டா போயிடலாமா ஸ்டோரிக்குள்ள. ஹீரோ அவன் கையில இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். நீ கேட்ட இன்கிரீடியன்ஸ் எடுத்துட்டு வந்தேன் பையா தரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சோ மச் ரஸ்லான் அப்படின்னு ரொம்ப குஷியா சொல்றாளா. சரி அதெல்லாம் ஓகே, இது வந்து உனக்கு தனியா கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு கொடுக்குறான். இது வந்து ஹைடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து செலமாண்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மான்ஸ்டரால செய்யப்பட்ட ஒரு துணி. இது நல்லா அப்சர்வ் பண்ற ஃபயர் மேஜிக். ஸோ உனக்கு எப்பெல்லாம் ரொம்ப கோல்டான வெதர் இருக்கோ அப்பெல்லாம் நீ இதை யூஸ் பண்ணிக்கோ போட்டு அப்படி சொல்லி கொடுக்குறான். ஹீரோயினியும் வா அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பாக்குறான். ஹைலி டிராகனுக்கு 2வது ஸ்டெப்ல இருக்க ஒரு மான்ஸ்டர். அதை பிடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சோ அதையே ஹீரோ வந்து இவளுக்காக எடுத்துட்டு வந்திருக்கு. ஏதாவது அடிபட்டிருக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது உடனே அவளுக்கே தோணுது, இந்த ஸ்டோரியில ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டரே இவன் தான், இதெல்லாம் சாதாரண விஷயம் தான் அவனுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். ஹீரோயினி இதெல்லாம் எதுக்கு, இதுக்காக போயிட்டு நீங்க அந்த குளிர்ல போய் அந்த மான்ஸ்டர் கிட்ட போய் சண்டை போட்டுட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ரஸ்லானும் இல்ல எனக்கு கோல்ட் எல்லாம் அஃபெக்ட் ஆகாது என்ற மாதிரி சொல்றான். ஹீரோயினியும் சிரிச்சுக்கிட்டு ஓகே 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 நான் இது வந்து உங்களோட கிஃப்டா ஏத்துக்கிறேன். சரி கேட்க மறந்துட்டேன், இந்த வாட்டி நீங்க எந்த மான்ஸ்டரை போயிட்டு கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஓ இந்த வாட்டியா நாங்க வீனஸ் வந்து பிடிக்க போயிருந்தோம். ஏன்னா மவுண்டன் வழியா டிராவல் பண்ற யாரா இருந்தாலும் சரி அது தூக்கிட்டு போயிடுது. நிறைய பேர் வியாபாரத்துக்காக வந்தவங்க. சோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க திரும்ப வர வழியில பஸ்லிக்கோட கூட அங்க இருந்துச்சு, அதையும் சேர்த்து காலி பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஹீரோ அசால்ட்டா சொல்றான். அவன் சொல்ற 2 மான்ஸ்டருமே அதாவது ஒண்ணு வந்து டைனோசர் இனத்தை சேர்ந்தது, மேல பறந்துகிட்டே வேட்டையாடுமே அப்படி ஒரு மோசமான மான்ஸ்டர் ஒண்ணு. இன்னொன்னு அதுக்கு மேல அடகொண்டா சைஸ்ல இருக்கிற கண்ணை பார்த்தா கல்லாக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மோசமான ஸ்னேக் இனத்தை சேர்ந்ததுதான் பஸ்லிக். சோ இது 2த்தையுமே ஹீரோ ஹேண்ட் பண்ணிட்டு வந்துட்டான். அப்படியே எட்வர்ட கூப்பிட்டு பிலிக்ஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவரும் சரிங்க கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் பிலிக்ஸ் யாருன்றத நமக்கு காட்டுறாங்க. அது பிலிக்ஸ் ஒரு கோஸ்ட் தான். அவரும் வந்த உடனே இந்த வாட்டி நல்ல ப்ராஃபிட் பாக்குற மாதிரி தான் புடிச்சிட்டு வந்திருப்பீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாரா. ஹீரோயின் அப்பதான் அவரை பாக்குறான். அவளை பார்த்த உடனே அவரும் வந்து சாரி கிரேஸ் நீங்க இருக்கிறத கவனிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மரியாதை செஞ்சுக்கிறாங்க. அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. கேஸ்டலோட மொத்த பட்ஜெட் காசு எல்லாமே மேனேஜ்மெண்ட் பண்றது அவரு தான் அப்படின்னு சொல்றாரு. பயா தெரேசா வெல்கம், பேர் பயா தெரேசா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் முன்னாடியே வந்திருக்கணும் பட் சாரி எனக்கு கொஞ்சம் வந்து அதர் வேர்ல்டு அதாவது இந்த கோஸ்டிங் இருக்கிற வேர்ல்டு கொஞ்சம் எனக்கு வேலை இருந்துச்சு, அதை முடிக்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும் பரவாயில்ல இனிமே நம்ம ஒருத்தர் அடிக்கடி பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கே சொல்றாரா. இப்பெல்லாம் அவர் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறார் அதெல்லாம். தேங்க்யூ கிரேஸ் அவரை சொல்றாரா. அவர்கிட்ட சிரிச்சு பேசினவரு அப்படியே கோபத்தோட ரஸ்லானை பார்த்துட்டு வராரு. எவ்வளவுக்கு தான் எடுத்துட்டு வந்தீங்க கொஞ்சம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ரஸ்லானும் சொல்றானா. அதை கேட்டு அவர் கொஞ்சம் ஷாக் ஆக ஹீரோயின் அவருக்கு மேல ஷாக் ஆகி என்னது அப்படின்னு சொல்லி கத்துறா. பிகாஸ் அவருக்கு தான் தெரியும் இது 2மே வந்து ரொம்ப ரேரான மான்ஸ்டர்ஸ், இதுக்கு பிரைஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். என்ன நடக்குதுங்க இவங்க என்னடானா இது கொஞ்சம் தான் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே. உடனே கத்திக்கிட்டே ரஸ்லான் நீங்க அந்த ரெசிப்ட் முதல்ல என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான். பார்த்தா ஹீரோயினுக்கு தலையில குண்டு போட்ட மாதிரி இருக்கு. நான் பாக்குறது நிஜம் தானா, இதுக்கு கம்மியா இருக்கு, இது எப்படி இது கம்மியா போயிருக்கு, வாங்குறவனுக்கு மனசாட்சி அறிவு ஒண்ணும் இல்லாதவனா, உடம்பு நரம்பு எல்லாமே சேர்ந்து துடிக்க ஆரம்பிக்குது கோபத்துல. அது பார்த்ததுக்கு ஹீரோவும் வந்து இந்த வாட்டி ரொம்ப கம்மியா தான் காசு கொடுத்துருக்காங்க, ஏன்னா நம்ம பிடிச்ச மான்ஸ்டர்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வேற இல்ல அப்படின்னு வேற சொல்றானா. இப்பதான் டக்குன்னு இதனாலதான் இருக்கும் ரஸ்லான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன், பஸ்லிக் மாதிரியான மான்ஸ்டர்ஸ் வந்து ஈஸியா ஹெல்ப் பண்ண முடியுது, அதனால அவன் என்ன நினைச்சுக்கிறான் அவ்வளவு வந்து ஸ்பெஷல் கிடையாது, ஈஸியா புடிச்சிடுறோம் அப்படின்னு நினைச்சு ஏமாந்துகிட்டு இருக்கான் எல்லார்கிட்டயும். அவளால ஜீர்ணிச்சிக்க முடியாம வெளியில பார்க்கதான் வந்து அப்படியே மோசமான மாதிரி இருக்கா, ரொம்ப கோலா நடந்துக்கிறானே தவிர்த்து உண்மையிலேயே ஒரு முயல் குட்டிய மாதிரி ஈஸியா ஏமாந்துகிட்டு வந்துடுறான். இவனோட ஃபியூச்சர்ல இப்படியே இருந்தா கொள்ளடிச்சிருவானுங்க, கொள்ளடிச்சு சேர்த்துப்பானுங்க அப்படின்னு வெறியாகி இதுக்கு மேலலாம் இதை பொறுத்துக்க முடியாதுன்னு தலையிலேயே அடிச்சுக்கிட்டு பிலிக்ஸ் உடனே இது வரைக்கும் நீங்க என்னென்ன மான்ஸ்டர்ஸ் எந்தெந்த அமௌண்ட்ல யாருக்கு சேல் பண்ணீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறமா பொறுமையா உட்காந்து பயா தெரேசா கணக்கு பாக்குறா. கணக்கு பார்த்ததுல அவளுக்கு இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. என்னன்னா இந்த நார்த்தை பொறுத்த வரைக்கும் இங்க எல்லாமே மலைகளும் மான்ஸ்டர்ஸும் பனி மட்டுமே நிறைஞ்சிருக்கிற லேண்டா இருக்கு. அதனால இங்க விவசாயம் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. சோ நம்ம
நம்மளால கேஸ்ட்ல வந்து அவங்கள மாதிரி ப்ராப்பரான டாக்ஸோ எதுவும் நம்மளால வாங்க முடியல. இங்க எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில மக்களும் இருக்காங்க, ரஸ்லானும் இருக்கான். இப்போ நம்ம இந்த மான்ஸ்டர்ஸ் ஹண்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கு காசு, மத்தபடி நமக்கு வேற எந்த பிசினஸும் இல்ல, எதுவும் இல்ல, அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேக்குறா ஃபெலிக்ஸ் கிட்ட. நானும் இதை பத்தி கிரேஸ் கிட்ட பேசினேன். சைட்ல ஏதாவது பிசினஸ் மாதிரி நடத்துவோம், பிசினஸ்ல இருந்து இன்கம் அதெல்லாம் வரும் நான் சொன்னேன். பட் வந்து அவர் கேட்கல. மான்ஸ்டர்ஸ் ஹண்ட் பண்ணி இப்படியே இருக்கிறது போதும், அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் ஓ ஐ சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ல வேற எதையும் கவனிக்கிறான். என்னடான்னு பார்த்தா 1,00,000 சம்திங் அமௌண்ட் வந்து இவளை விற்க நினைச்சா அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு இவ சார்பில் வந்து காசு போயிருக்கு. அதை பார்த்த உடனே அவளுக்கு இன்னும் தலைவலி வர, ஏற்கனவே எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, அப்புறமா நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அப்ப ஃபெலிக்ஸ் வந்து இவர் கிரேஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்க பிசினஸ் எல்லாம் பத்தி கேக்குறீங்களே, நீங்க ஏதாவது பிசினஸ் ஓபன் பண்றதுக்கு நினைக்கிறீங்களா, ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி அவரும் கேக்குறாரு. ஹீரோயின் டக்குன்னு ஒரு ப்ரொபோசலை சொல்றான். நான் நார்த்ல இருக்க நேச்சுரல் ரிசோர்சஸ் வச்சு ஒரு பிசினஸ் பண்ண போறேன். அவ என்ன பிளான் சொல்றா அப்படின்றத நமக்கு சொல்றாங்க. நார்த்ல மவுண்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இங்க இயற்கையான விஷயங்களும் அதிகமா தான் இருக்கும். அதுல ஒண்ணுதான் மைனிங்கும். இப்ப இருக்கிற கரண்ட் பட்ஜெட்டை வச்சு மைனிங்க தோண்டி ப்ளூ டைமண்ட்ஸ் எடுப்போம். ப்ளூ டைமண்ட்ஸ்லாம் மேஜிக்கல் கற்கள், அது நிறைய மானாவை கொடுக்கும் அண்ட் அதோட அப்சர்வேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது பவரை கிரியேட் பண்ணும். அந்த பவருக்கு வந்து லிமிட்லெஸ்ஸே கிடையாது, எவ்வளவு வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். அந்த பவரோட ஸ்டெபிலிட்டியும் நம்ம யூஸ் பண்ற திறனையும் அதிகப்படுத்துறது தான் இந்த மானா ஸ்டோனை வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோன் தான் இந்த ப்ளூ டைமண்ட். இந்த கதையோட ஒரிஜினல் ஸ்டோரியில அதாவது இந்த ஸ்டோரியோட ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ளூ டைமண்ட்ஸ் வந்து நார்த்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிசினஸ் பண்ணி அவளோட சொந்த ப்ராப்பர்ட்டியா அதை மாத்திப்பா. அவ ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவ. இருக்கிற இந்த சொசைட்டில அவளை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவங்க ஃபேமிலி ரொம்ப ரிச், அதுவும் மார்க்கஸ் என்ற டைட்டில் வச்சிருக்க நல்ல செட்டில்டான ஃபேமிலி. அந்த எம்பரரே வந்து அவங்க குடும்பத்தையும் அவளையும் ரொம்ப நம்புறாரு. சோ அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸான குடும்பத்தை சேர்ந்தவ. அதனால இவளுக்கு இது ஃபியூச்சர்ல எந்த நஷ்டத்தையும் கொடுக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரா. அப்ப இவனும் வர உடனே பேயாத்திரிஸ் அவங்க கிட்ட போயிட்டு நான் சொன்னதை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அவனும் வந்து ஆமா கண்டுபிடிச்சிட்டோம், நீங்க சொன்ன மாதிரியே மவுண்ட் இரைன்ல வந்து எக்கச்சக்கமான மைன்ஸ் எல்லாம் இருக்கு. மவுண்ட் இரைனை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம டெரிட்டரியோட எஜ்ல வேற இருக்கு. அதனாலதான் வந்து இவ்வளவு நாள் அங்க இப்படிப்பட்ட பொக்கிஷம் எல்லாம் ஒளிஞ்சிருக்குன்றதே நமக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினியும் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொன்னா மட்டும்தான் நம்மளால வந்து அங்க இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வர முடியும். அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்ப பார்த்தா எப்பவும் போல 3 நாள் அதுக்கு போதும் அப்படின்னு சொல்ற ஒரு குரல் கேக்குது. ஹீரோயினும் ரஸ்லான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். ரஸ்லானும் வந்து அந்த மவுண்டெயினை நான் விட்டதுக்கு காரணம் என்னன்னா, அது கிராமத்துல இருந்து ரொம்ப தூரமா இருக்கு. அதுவும் இல்லாம அந்த மான்ஸ்டர்ஸ் இறங்கி வந்து இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணதில்ல. நீ வேணும்னு கேட்டுட்டல, இனிமே அதை நான் விட மாட்டேன், இப்பவே போய் அதை காலி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினி ரஸ்லான் கூப்பிடுறான். ஆனா அதுக்குள்ள ஹீரோ போயிடறான் புஸ்குன்னு. என்ன இவன் போயிட்டான்னு ஹீரோயினி சொல்றாளா. அதுக்கு இவானோ சிரிச்சுட்டே நிக்க, அவர் 3 நாள்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு இவானோ ஆமா அவர் மட்டும் தனியா சண்டை போடுறதுனால அது 3 நாள்னு சொன்னாரு. பிராங்கா சொல்லணும்னா நாங்க எப்ப வெளியில ஆர்டர்ஸ் எடுத்துக்கிட்டு போனாலும் சரி அவசியம் அவரே தனியா ஹேண்டில் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்றான். நீ உயிரோட இருந்த காலத்துல நீ ரொம்ப பயங்கரமானவன் சொன்னியே, அப்படித்தானே சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஏதாவது பெருசா பண்ண மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாளா ஹீரோயின். அதுக்கு இவானோ வந்து உயிரோட இருக்கிற காலகட்டத்துல நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். அது கூடவே எனக்கு பயங்கரமான திமிரு இருந்துச்சு. ஆனா எனக்கு செத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் புரிஞ்சது, எல்லாமே வேஸ்ட் தான். நான் இறந்ததுக்கு அப்புறம் தான் கிரேஸ் மாதிரியான ஒரு ஆளையே நான் மீட் பண்ணேன். அவரெல்லாம் என்னால பீட் பண்ணிருக்கவே முடியாது கர்வமா சொல்ல. அதுவும் இல்லாம நான் ரொம்ப உழைச்சிட்டேன், ஓரளவுக்கு நம்ம செய்யத்தை செஞ்சு ஜாலியா இருக்கணும் தான் தோணுது அப்படின்னு சொல்லி சொல்றானா. அவளும் சிரிச்சுட்டே நானும் இதை ஒத்துக்கிறேன் சொல்றா. அப்படியே 2 பேரும் சிரிச்சுட்டே இருக்காங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கேஸ்டலுக்கு ஒரு வண்டி வருது. யாரையோ பேயாத்திரிஸ் ரிசீவ் பண்றதுக்காக போயிருக்கா. அப்ப நமக்கு ஒரு புது கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்காரு. அவர் வந்து எலியட் ஹைகாரஸ் சொல்லிட்டு ஹைகாரஸ்ன்ற ஒரு கில்டுல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த கில்டுன்றது என்னன்னா, இந்த மாதிரி வணிகம் செய்வாங்கல்ல, ஹோல்சேல்ல வாங்குறது, அதை வந்து ரீட்டைலர் கிட்ட விற்கிறது, அந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ற ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னு வச்சு அது பெரிய லெவல்ல சேல் பண்ணி கொடுக்கறவர் தான் வந்து இவரு. சோ இவரு இப்ப இதுக்கு வந்திருக்காரு. இவர் அடுத்து என்ன பண்ண போறாரு, ஹீரோயின் எதுக்கு இவங்களை வர சொல்லிருக்காங்கன்றத நெக்ஸ்ட் சாப்டர்ல நம்ம பாத்துடலாமா. இந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட்லேயே வந்து இந்த இக்கரஸ் லேண்ட் யாரையும் எப்படி வந்தாங்கன்றதுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி பேயாத்திரிஸ் வந்து மந்திரவாதிகள்லாம் சேர்ந்து இருக்கிற குழுக்கு ப்ளூ டைமண்ட்ஸோட சாம்பிளை வச்சு அதை டெஸ்ட் பண்ண சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புனேன். அதுக்கு அடுத்த வாரத்துல இந்த லெட்டரோட ரிப்ளையும் வந்துச்சு. அதுல அந்த டைமண்டோட குவாலிட்டி பத்தியும் அதுக்கு என்ன மாதிரியான பிரைஸ் வைக்கலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிக்கல் டைமண்ட்ன்றதுனால அவங்களே வாங்கிக்கிறேன்னு கூட ஆஃபர் பண்ணாங்க. பட் நான் அவங்கள்ட்ட ரிஜெக்ட் பண்ணிட்டு இக்கரஸ்ன்ற ஒரு கிளாண்டுக்கு ஆஃபர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர் லெட்டரை இவான் கிட்ட கொடுக்குறான். என்னதான்
இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் ரொம்ப அதிகமா வளர்ந்துருக்குன்றத இப்ப வரைக்கும் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதோட ஓனர் தான் எலிஹெட் இகாரஸ். இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் இவர் தொட்டது எல்லாமே ஹையஸ்டா வந்து சக்சஸ் ஆகும். அப்படிப்பட்ட பிசினஸ் மேன் தான் இவரு. நம்ம இவான ஜன்னல் வழியா எட்டி பாக்கலாம். அவர் ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த லெட்டரை உள்ள தூக்கி போட்டுறான். காத்துல அடிச்சுட்டு போய் கரெக்டா அவனோட டேபிள் பக்கத்துல நிக்கவும் என்னது இது லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து படிக்கிறாரு. அதை படிச்சதுமே உடனே வாங்க மாஸ்டர் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டே விடும். நம்ம இவான் வந்து அழகா அவரோட வேலையை முடிச்சு விசில் அடிச்சுட்டு இருக்காரு. சோ இப்படிதான் வந்து இகரஸ் லேண்ட் வந்து நம்ம பெயாத்ரிஸ் கான்டாக்ட் பண்ணி வந்திருக்காங்க. சோ நம்ம பெயாத்ரிஸா வாங்க நார்த்துக்கு உங்களை வர வைக்கிறோம் ரொம்ப பொலைட்டா பேசுறான். அவரும் வந்து ரொம்ப நன்றி, இவங்க தான் வந்து எலனா, எங்களோட டாப் மேஜிக் படிச்சவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவங்களும் நான் ஹெலனா ரோவன், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நல்ல சியர்ஃபுல்லா, கவலைப்படாதீங்க, இன்னைக்கு உங்க டைமண்ட் வந்து அதை பரிசோதனை பண்ணி எல்லாத்தையும் சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஐட்டம் வந்து எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க என்னதான் லெட்டர்ல சொல்லியிருந்தாலும் இது ரொம்ப பெரிய பிசினஸா வந்து கொண்டு போக போறோம்ல, அதனால நான் செக் பண்றதுக்காக தான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம ஹீரோயினியா வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல எனக்கு அதுதான் எக்ஸாக்டா வேணும், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணும் அவ கையில அந்த டைமண்டை வச்சு செக் பண்றா. அது நல்லாவே க்ளோ ஆகுது. அவ ஃபேஸே எக்ஸைட்ல பிரைட்னஸ் ஆகி இந்த மாதிரி ஒண்ணு நான் பார்த்ததே கிடையாது, இது நம்பர் 1 சொல்ல முடியாது, இது அதுக்கும் மேல மேஜிக் டூல்ஸ் எல்லாத்தையும் அப்படியே புரட்டி போட்டுரும், ஹிஸ்டரியே கிரியேட் பண்ணிடும், எவ்வளவு இருக்கு அது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து ஆர்வத்துல பேசுறாளாம். ஹீரோயின் அப்படியே ஷாக்கோட பின் வாங்கிக்கிறான். உடனே அந்த கில்ட் மாஸ்டர் தான் இப்படி ரூடா நடந்துக்காத இல்லனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவளுக்கு அப்பதான் போய் தட்டுது, ஆர்வ கோளாறுல நான் இப்படி பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுங்க கிட்டலாம். உடனே அந்த கில்ட் மாஸ்டர் தான் இவங்க இவ்வளவு உற்சாகமா இருக்கிறத பார்க்கும் போது எனக்கு இப்ப கன்ஃபார்மே ஆயிடுச்சு, இந்த டைமண்ட் வந்து இருக்கிறதுல ரொம்ப ரேரான பொருள் போல இருக்கு, இப்பவே நம்ம டீல சீல் பண்ணி சைன் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோயினியும் தாராளமா அப்படின்னு சொல்லி கை கொடுத்து அங்கேயே பிசினஸ் டீல முடிச்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஹீரோயினியும் உட்கார்ந்து எல்லா பேப்பர்ஸையும் பாக்குறா. நல்ல எக்ஸைட்மெண்டோடவே எல்லாமே சூப்பரா முடிஞ்சிருச்சு, என்னால இப்போ நம்ம உள்ள ஒரு பிளான் செக் கொடுத்து 3 வருஷம் கான்ட்ராக்டே சீக்கிரம் போட்டுட்டாங்க அப்படின்னு அந்த செக் பாத்துக்கிட்டு இருக்காளா. இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க. என்ன நீங்க பிளான் செக் உடனே நீட்டுறீங்க, நான் சப்போஸ் அதிகமா டிமாண்ட் பண்ணி அமௌண்ட் கேட்டுட்டேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து நீங்க எவ்வளவு அமௌண்ட் ஃபில் பண்ணாலும் சரி, இதை நாங்க விற்கும் போது இந்த ப்ராஃபிட்லாம் நீங்க கேட்ட அமௌண்ட்டுக்கு கால் தூசி மாதிரி இந்த இக்கரஸ் லேண்ட் வந்து ஃபுல்லா ப்ரிப்பேர்ட் ஆயிடுச்சு இந்த டீலுக்காக அப்படின்னு தைரியமா சொல்றாரு. இப்போ அதை நினைச்சு பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவர் அந்த அளவுக்கு கான்பிடென்டா இருக்காருன்னா ஓகே தான், இப்போ எனக்கு இந்த காசை வச்சு நம்ம ரோடெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும், ஹாட் ஸ்பிரிங்க கொண்டு வர போறேன் அப்படின்னு ஹீரோயின் எக்ஸைட் ஆகுறான். பட் அடுத்த செகண்டே அதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு. அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் போய் ஆன்னு பார்த்துட்டு வேகமா அடிச்சு புடிச்சு எழுந்துக்கிறான். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே. மவுண்ட் கிரேக்கோட வாட்டர்லாம் வந்து ரொம்ப கொதிக்க இருக்கும், மக்களால வந்து அங்க தாங்கவே முடியாதுதான். பட் நம்ம வந்து இசல்வாரை வாங்கி அங்க இருந்து பைப் வழியா நம்ம எடுத்துக்கிட்டு வந்தா அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க வேற நாலேஜபிளான பர்சன், எந்த வளைவு சுழிவா இருந்தாலும் நீங்க கொண்டு வந்து செஞ்சு கொடுத்துருவீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அவருக்கு பொறுங்க நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. இப்ப எரிமலை குழம்பு காற்றாக அப்படியே வெடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு, அங்கதான் வந்து ஹீரோயின் வாட்டர் எடுத்துட்டு வர சொல்லிக்கிட்டு இருக்கா போல. இப்போதைக்கு எந்த ஒர்க்கர்ஸும் வந்து அந்த மவுண்ட் கிரேக்குள்ள போக மாட்டாங்க, பிகாஸ் எங்களை மாதிரி உள்ளர்களே வந்து என்னதான் திக்கான ஸ்கின் இருந்தாலும் வேலை செஞ்சாலுமே அந்த அடியில இருக்கிற வெப்பத்தை தாங்கவே முடியாது, எங்களால விண்டர்ல கூட இதை செஞ்சிட முடியும், ஆனா இப்ப சம்மர் சீசன்ல முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு அப்படியே ஷாக்காக அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு மூஞ்சே வாடி போயிடுது. ஓ அப்படியா அப்படின்னு சொல்றா. அதை இவான் நோட் பண்ணிட்டு இதை யோசிச்சுட்டு இதெல்லாம் நாங்க ஹேண்டில் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இந்த அயன் பிளட் நைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கவும் ஆமா மத்த மேன்ஷன்ல இருக்க கோஸ்ட் மாதிரி நாங்க கிடையாது, நாங்க கிரேஸ் கூட ஸ்பெஷலா டீல் போட்டிருக்கோம், சோ எங்களோட பிசிக்கல் பவரை வந்து எங்களால யூஸ் பண்ண முடியும் அந்த மவுண்ட் கிரேக்ல, எங்களை ஒன்னும் அஃபெக்ட் பண்ணாது அந்த ஹீட்லாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினியும் மத்த நைட்ஸ் எல்லாம் இதுக்கு ஓகே சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு இவானோ மத்தவங்க எல்லாரும் ஓகே தான் சொல்லுவாங்க, ஏன்னா நாங்க இந்த மாதிரி மான்ஸ்டர் ஹண்ட் போறதை தவிர்த்து எங்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது, போர் அடிச்சு போய் தான் உட்கார்ந்துட்டு இருப்போம், அதனால கண்டிப்பா அவங்க எல்லாம் ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே உற்சாகமாயிட்டு ஹீரோயின் அப்ப அப்படி ஒரு வழி இருந்தா அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறாளா. அவரும் வந்து கோஸ்ட் எல்லாம் வந்து பர்ஃபெக்ட்டா நாங்க சொல்ற மாதிரியான வேலையை முடிச்சிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, இது எல்லாத்தையும் நாங்க பாத்துப்போம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரா. ஹீரோயினுக்கு இப்பதான் மூஞ்சே பிரகாசமாகுது. மறுபடியும் அந்த எரிமலையை காமிச்சுட்டு எங்களுக்கும் இந்த டீல் ஓகே தான், உங்க கூட சேர்ந்து நாங்க ஒர்க் பண்ண தயாரா இருக்கோம் அவரும் வந்து சொல்லிடுறாரு. அப்படியே கொஞ்ச நாளைக்கு பார்த்தா பைப் லைனை செட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அந்த பைப் லைனை நம்ம இவானு, அதுக்கப்புறம் பட்லரு, அப்புறம் நம்ம ஸ்கெல்டனு, பெயாத்ரிஸ் எல்லாரும் நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் சரி நம்ம இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அதை ஓபன் பண்றா. தண்ணியும் அதுல இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஹீரோயின் கையை வச்சு பாக்குறாளா, அங்க இருந்து 3 பேருக்கும் இது சக்சஸ் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட நிக்கிறாங்க. ஹீரோயினியும் இது பர்ஃபெக்ட், நல்ல டெம்பரேச்சர் சூப்பரா வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா கத்தி ஜாலியா செலிப்ரேட் பண்றாங்களா. பார்த்தா அங்க இவானு இவங்க மட்டும் இல்ல, அங்க இருக்கிற மத்த கோஸ்ட் கூட சேர்ந்து வந்திருக்கு. ஹீரோயினியும் அப்பா அவங்க சந்தோஷமா இருந்ததால எல்லாருமே கிளம்பி வந்துட்டாங்களா, என்னதான் அவங்க உறவு மோசமா இருந்தாலும் இவங்க எனக்காக இப்படி சந்தோஷப்படுறத பார்க்கும்போது நல்லா இதமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா.
இந்த மவுண்டனுக்கு போறதுலாம் வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா அங்க மான்ஸ்டர்ஸ் நிறைய உலாவிக்கிட்டு இருக்கும். அங்க விறகு எடுக்கிறதுக்காகவே வின்டர் சீசனுக்கு போயிட்டு வரா மாதிரி இருக்கும். இப்ப விறகு தேவையில்ல, ஒன்னும் தேவையில்ல, இனிமே நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்போன்னு பார்த்து பட்லர் வர, எட்வர்ட் நீங்க இங்க வந்த தண்ணியை கொஞ்சம் எனக்கு ரிசர்ச் லேப்ல எடுத்துட்டு வந்து வச்சிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். கண்டிப்பா, உங்களுக்கு எந்த தேவைக்காக இந்த வாட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின், நான் இதை வச்சு இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்படியே பார்த்தா கொஞ்ச நாள்ல அந்த மேன்ஷன்ல யாரும் நடந்து வராங்க. அங்க இருந்தவர் உள்ள வர, ஹீரோயின் ரொம்ப நாள் ஆச்சுல, வெல்கம் ஹேலியட் அப்படின்னு சொல்லி சொல்றா. வந்தது வந்து ஹேலியட் தான். சோ எதுக்கு இப்ப மறுபடியும் பயாத்தரிஸ் கூப்பிட்டுருக்கா, என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணான்றத நெக்ஸ்ட் சாப்டர்ல காட்டுறாங்க. நம்ம பாக்கலாமா? 2 பேரும் உட்கார்ந்து பேசுறாங்க. அவரும் சந்தோஷமா, இந்த வாட்டி எதை கட்டுறதுக்காக என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவனும், உங்களுக்காக ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்கேன். உடனே சேர்ல இருந்து எழுந்து, இதெல்லாம் நீங்க எனக்கு வித்து தரணும் அப்படின்னு சொல்லி சில பொருளை காட்டுறா. அவரும் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து திறந்து பாக்குறாரா. இதெல்லாம் வந்து மவுண்ட் கிரேக்ல இருந்த வாட்டர்ல செஞ்ச பாத் சால்ட் அண்ட் காஸ்மெட்டிக் போஷன்ஸ், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், ஸ்பெஷலா ஹாட் வாட்டர் வச்சு செஞ்சது அப்படின்னு சொல்லி காட்டுறா. அவரும் ஆச்சரியமா, ஆமா நான் கூட கேள்விப்பட்டேன், நீங்க மவுண்ட் கிரேக்ல ஏதோ செட்டப் வச்சு அதுல இருந்து வாட்டர் எடுக்கிறீங்கன்னு, எள்ளுல இருந்து வரக்கூடிய லாவால இருந்தா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோயினியும், எஸ், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் லான்ச் பண்றேன் தைரியமா சொல்றா. வேணும்னா அதுல இருந்து கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்றா. அவரும் கையில தடவிக்கிறாரு. இது வரைக்கும் நான் எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணிருக்கேன், ஆனா இந்த மாதிரி சாஃப்டா போட்டு ஒன்று ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிறத பார்த்ததே கிடையாது. இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த கையை பளபளக்குது. அவர் ஷாக் ஆயிட்டு, இது யார் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே, நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அவன் அந்த தண்ணியை தூக்கிட்டு வந்தது, அதுல பல வாட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி புகைஞ்சு போய் மூஞ்செல்லாம் கை கட்டி ஆகி நொந்து போய் வேணவே வேணான்னு கூட நான் நினைச்சேன். கிட்டத்தட்ட 100 தடவை பண்ணி தோத்து போய் இதை கடைசியா சாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அவரே ஐயோ பாவம் அப்படின்னு பாக்குறதா. சரி, இந்த பாத் சால்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வாட்டர்ல இருந்து எடுத்த மினரல்ஸ் தான். சோ இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சின்ன பாட்டில்ல இருக்கிற போர்ஷன் வந்து குடிச்ச உடனே எஃபெக்டிவா இருக்கும். ஹேங் ஓவருக்கு பெஸ்ட் மெடிசன் இது அப்படின்னு சொல்றான். சோ உங்களை எதுக்காக கூப்பிட்டனா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போதே வந்து இது உடனே பேட்டன் ரைட்ஸ் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஹீரோயின், பேட்டன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இதை நம்ம ரிலீஸ் பண்ணும்போது வெறித்தனமான சேல்ஸ கொண்டு வரப்போகுது, அதை நான் கேரண்டியா உங்களுக்கு சொல்லுவேன். அதனால ஃபேக்கான டூல்ஸை வச்சு காப்பி பண்ணவும் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் சில பேர் இதை நாங்க தான் உருவாக்கணும் பச்சையா போய் சொல்லிட்டு வர கூட சுத்துவாங்க. அதனால நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம், இப்பவே பேட்டன் ரைட்ஸ் எடுத்துருவோம் முன்னாடியே அப்படின்னு. பேட்டன் ரைட்ஸ் எடுக்கிறதுலாம் அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது. நீங்க அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணணும் இதை நீங்க தான் உருவாக்குனீங்கன்னு, வேற ஒண்ணும் பெருசா இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்பனா நான் வந்து செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது கேள்விட்டு வந்து, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் கிரேஸ் அப்படின்னு சொல்றாரு. நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேட்கிறா. அவரை வந்து கண்ணடிச்சுட்டு, கிட்டதான் ஃபர்ஸ்ட் இந்த ஆஃபரையே சொன்னீங்க, இதை கூட பண்ணி கொடுக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்றாரு. அவளுக்கு டபுள் டபாக்கான்ற மாதிரி தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் 2 பேரும் அந்த பிசினஸ் பத்தி பேசிட்டு கடைசியா வந்து, நான் வந்து பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டேன், இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன் கிரேஸ் அப்படின்றாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா நைட்டே ஆயிடும், வேணும்னா நீங்க இந்த கேஸ்டல்ல தங்குங்க, அப்படி உங்களுக்கு இந்த பேயை பார்த்து பயம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து வேற ஏதாவது ரூம் ஹோட்டல் புக் பண்ணி கூட தரேன் அப்படின்னு சொல்றான். அவரும், இல்ல இல்ல அவ்வளவுலாம் லேட் ஆகல, நான் மேனேஜ் பண்ணி போயிடுவேன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு நம்ம பேட்டன் ரைட்ஸ்க்கான ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சீக்கிரமா இந்த ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்றதை பத்தி யோசிப்போம் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த கான்வர்சேஷனோடவே ஹீரோயின் நல்லபடியா அவங்கள வழி அம்பிரா. திரும்ப போகலான்னும் போது, பேசி முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஸ்லான் வராரு. ஹீரோயின், ரஸ்லான் நீங்க எப்ப வந்தீங்க, இன்ஸ்பெக்ஷன் போயிருப்பீங்க, ரொம்ப லேட்டா தான் வருவீங்க நான் நினைச்சேன் அப்படின்றா. அதுக்கு ரஸ்லான், ஆல்ரெடி நான் முடிச்சிட்டேன் அப்படின்றான். அப்புறம் 2 பேர் நடந்துகிட்டே பேசுறாங்க. ஹீரோயின், ஓ அப்படியா, சரி நீங்க ரொம்ப பசியா இருப்பீங்க, வாங்க நம்ம டின்னர் சாப்பிடலாம் அப்படின்றா. ஹீரோவும் சரின்ட்டு போறான். ஆனா ரஸ்லான் மூஞ்சியே சரியில்லை, என்னாச்சு ஏதோ அப்செட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நோட் பண்றாளா. ஹீரோவே வாயை திறந்து, அவன் கூட நீ பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வியந்து போய் பாக்குறா. உனக்கு ஜெலஸ் ஆகுதா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவளை அப்படியே ஷாக்கோட பாக்குறானா. உடனே ஹீரோயின், என்ன பேசி தொலைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கமா திரும்புறாளா. ஹீரோ அவளை பார்க்க அவளுக்கு ஒரு மாதிரியாக, நான் வந்து மிஸ்டேக்கா சொல்லிட்டேன், நம்மளே வந்து புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிச்சுக்கிட்டு தானே இருக்கோம் அப்படின்ற வார்த்தையை விட்டோன்னு ஹீரோவோட எக்ஸ்பிரஷனே சுத்தமா மாறி போச்சு. இன்னும் அவளுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக, என்னது இது ஒரு மாதிரி இருக்கே, நமக்கு இந்த கான்வர்சேஷனே சரி இல்லையே, அதுக்கு மேல சமாளிக்க முடியாம, ஐயோ நான் மறந்தே போயிட்டேன் பாருங்களேன், கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு, ஏன் நீங்க போய் முதல்ல சாப்பிட கூடாது, அதுக்கப்புறம் நான் வந்து உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு பலதறிக்க அங்கிருந்து ஓடி போயிடுறா வேகமா. ஹீரோ அப்படியே நின்னுகிட்டு இருக்கான். பியா அவளோட நிக்நேம் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே காத்து வீசிக்கிட்டு இருக்கு. இங்க ஹீரோயின், நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரஸ்லானோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ் எவாஞ்சலின் மட்டும் தான், அது முடிவாயிடுச்சு, இந்த கதை இன்னும் ஸ்டார்ட் ஆகலன்ற ஒரே காரணத்தினாலதான் என்னால வந்து ரஸ்லான கான்ட்ராக்ட் மேரேஜ்குள்ள கொண்டு வர முடிஞ்சது. இந்த கதை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அவன் என்னெல்லாம் நினைச்சு
நினைச்சு கூட பார்க்க மாட்டான், இருந்ததையே மறந்துடுவான் அப்படின்னு வேகமா மூச்சு இழுத்து விட்டுட்டு, இப்ப நான் எப்படி வந்து டைவர்ஸ்க்கு அப்புறம் வாழ போறோம் தான் யோசிக்கணும், கதையை சேஞ்ச் பண்ணவோ மாத்தவோ கூடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். பட் அவளால கண்ட்ரோல் பண்ண முடியாம இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் முறுக்கிக்கிறான். எனக்கு வேண்டிய ஒரே வந்து லாஸ்ட்லாம் ஒரிஜினல் ஸ்டோரியில காணாம போன மாதிரி இப்ப காணாம போயிடவே கூடாது, அப்படி இருந்தாதான் அவர் சந்தோஷமா வாழ முடியும். நான் கேட்கறது நான் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லல்ல அப்படி சொல்லிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கா. அப்படியே பார்த்தா சீன் கட் ஆகி, என்னதான் நாவல்ல எல்லாமே நடந்தாலும் ஒரு சில விஷயத்த மாத்த வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயாத்தரிஸ் ரெட் கலர் கோட் போட்டு கும்பலா இங்கேயும் நின்றுகிட்டு இருக்காங்க. பயாத்தரிசும் இவான் கண்டிப்பா உனக்கு தெரியுமா இந்த பிளேஸ் தானா அப்படின்னு சொல்லி கேட்கறான். எனக்கு ஷுவரா தெரியும், எப்பவுமே கேப்டன் வந்து அவரோட ஆண்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இங்கதான் வருவாரு அப்படின்னு சொல்றான். சின்ன கிராமத்துக்குள்ள இந்த காட்டுக்கு நடுவுல இவ்வளவு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கொள்ள அடிச்சுதான் கட்டி வச்சிருக்கான் போல இருக்கு. இங்க சில பேர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு சொல்லி பல நாள் நைட்டு கண் முடிச்சு நொந்து நூடல்ஸ் ஆகி இவ்வளவு கஷ்டப்பட்டு காசு சேர்த்தா, இவனுங்க இந்த மாதிரி ஏமாத்தி பாக்கெட்டை ரொப்பிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கொலை வெறியில நிக்கிறா. எல்லாரும் ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவங்கள தலையாட்டுறாங்க. வாங்க இப்ப போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு உள்ள போறா. அவர் உள்ள இருக்கிறவரும் செம காசு கிடைச்சிருக்கு இன்னைக்கு, ஒய்க்கார மண்டையை வச்சுக்கிட்டு ஒருத்தன் வருவானே அவனாலதான் எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சது அப்படின்னு சொல்லிக்கிட்டே காசு எடுத்துக்கிட்டு போறானா. நான் நாளைக்கு கேப்டனுக்கு போறேன், எந்த மீதி எல்லாத்தையும் விக்கிறேன், அதுல ஒரு பணத்தை ப்ராஃபிட் பாக்குறேன், சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் போட்டுட்டு இருக்கானா. அப்ப கதவை தமான்னு உடைச்சுக்கிட்டு ஹீரோயின் வர. அவன் கண்ணு 2 வெளியே வந்துருது. ஏய் யார் அது இப்படி கதவை உடைச்சுக்கிட்டு வரது அப்படின்னு திரும்பிட்டு யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயினியும் வேற யாரு நீ கொள்ளடிச்ச பணத்தெல்லாம் வாங்க வந்திருக்க பாதிசி அப்படின்னு சொல்றான். அதோடவே தடாலடியா அந்த சாப்டர் வந்து முடிஞ்சு போச்சு. சோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸ்டே டியூன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.